ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். வெண்டைக்காயில் வந்துட்டு பிசு பிசுப்பு இருக்கிறதுனால நல்லா வதக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வதக்கலைன்னா கெட்டு போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காம மிளகாத்தூள் கூட சேர்த்து செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்துட்டு நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். நல்லா வதங்கி வந்துடும். இங்கே பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்தாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.